கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உனக்குண்டானதை பற்றி கொண்டிரு. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நோக்கமே நமக்குண்டானதை பற்றி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கூட வேதத்தில் உள்ள சில காரியங்களை நம்ம பார்ப்போம். நமக்குண்டானதை பற்றி கொண்டிருக்க முதலாவது காரியம் ஜாக்கிரதை. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு. 2 தீமோத்தி 2:15. நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை போய் பார்க்க கூட முடியாது. போத்திபார் தனக்குண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்தான். அந்த வீட்டில் யோசேப்பை விட பெரியவன் ஒருவரும் இல்லை. யோசேப்புக்கு பாவம் நெருங்க வரும்போது அந்த நேரத்தில் கூட பாவத்துக்கு விலகி ஓடி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டாங்க தானே. ஏன்னா தேவன் என்னை காண்கின்றான், என் தேவனுக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வேன் என்று யோசேப்பு அந்த நேரத்தில் விலகி ஓடுனதை நம்ம பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுறவங்களாக இருக்கணும். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். புலம்பல் 5:16 சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் தலையில் இந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. நம்ம பாவம் செய்து நமக்காக வைக்கப்பட்டிருக்கு அந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்து போகக்கூடாது. ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கு. அசதையாராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். 2வது காரியம் நமக்கு நான் பற்றி கொண்டிருக்க உறுதி. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். யோபுக்கு அநேக கஷ்டங்கள் வந்தது. யோபு எல்லா கஷ்டங்களையும் முடிவு பரியந்த உறுதியாக இருந்தால் அதுபோல் நாமும் நம்மளோட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும், நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும், முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கணும். முடிவு பரியந்தம் உண்மையாரு, அப்போது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்று இயேசு சொல்லிட்டார். 3வது காரியம் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் முட்டி எழுப்பும்படிக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் எதற்காக நம்மளுக்கு வரங்கள் அளித்தார் என்றால், நம்ம அளித்தற்கான நோக்கங்கள், திட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக தேவ வரங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்போது தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை அழைத்து என் மேலே வைத்திருக்க திட்டங்கள் என்ன என்பதை நாம் நினைவுபடுத்தி நமக்கு நம்மளுடைய தேவ வரத்தை ஒவ்வொரு நாளும் அனல் முட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். ஆபிரகாம் கூட வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு மறந்து போகல. விசுவாசம் என்னும் வரத்தினால ஆபிரகாம் வாக்குத்தத்தை சுதந்து கொண்டார்கள். அதுபோல் நாமும் பிதாவினத்தில் அநேக கிரீடங்கள் இருக்குது, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம சுதந்து கொள்ளணும். சிலர் என்ன பண்ணுறாங்க, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து கர்த்தரை விட்டு விலகி அவங்க லாஸ்ட்டாக கல்லறையில் புதைக்கப்படும் போது கூட அவங்களுக்கு அளிக்கப்பட்ட வரங்கள், அவங்களுக்கு அளிக்கப்பட்ட தாளந்துகள் எல்லாமே சேர்ந்து கல்லறையோடு புதைக்கப்படுகிறது. எதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. அந்தபடியாக நம்ம நடந்துக்கூடாது. நமக்கு அதை பற்றி கொண்டிருக்கும் முதலாவது காரியம் என்பது ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும், முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கணும். 3வது காரியம் நமக்கு தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டு இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.